வணக்கம். இது தமிழ் நியூஸ் கோர்னரின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காதலை மறுத்ததால் கொடூரம், இளம் யுவதிக்கு நேர்ந்த சோகம். நடந்தது என்ன? சென்னையை உலுக்கிய இலங்கை தமிழ் பெண் கொலை, வெளியான அதிர்ச்சி வாக்குமூலம். பிள்ளையானுக்கு உயர் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. 6 உயிர்களை காவு கொண்ட பயங்கர விபத்து, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கோட்டபாயவிற்கு நீதிமன்றம் வழங்கிய புதிய அனுமதி. நீ ஒரு பைத்தியம், நெதன்யாகுவை கடுமையாக தாக்கிய ட்ரம்ப். உலக அரசியலில் பரபரப்பு. இது போன்ற தொடர்ச்சியான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது தமிழ் நியூஸ் கோர்னர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பென விரிவான செய்திகள். பொலனறுவை மாவட்டம் மீத்திரிகிரிய பிரதேசத்தில் இளம் யுவதி ஒருவர் அவரது அயல் வீட்டு இளைஞரினால் கோரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொடூர சம்பவம் நேற்று திங்கட்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. தனியார் வங்கியொன்றில் ஊழியராக கடமையாற்றி வந்த மீத்திரிகிரிய பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளம் பெண்ணே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவராவார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், படுகொலை செய்யப்பட்ட யுவதியை அவரது அயல் வீட்டில் வசிக்கும் 28 வயதுடைய இளைஞர் ஒருவர் நீண்ட காலமாக காதலித்து வந்துள்ளார். எனினும் மேற்படி இளைஞரின் காதலை அந்த யுவதி தொடர்ச்சியாக மறுத்து வந்துள்ளார். இதனால் கடும் மனவிரக்தி அடைந்திருந்த அந்த இளைஞர் நேற்று மாலை யுவதி மீது கூறிய ஆயுதத்தால் வெட்டி தாக்குதல்களை மேற்கொண்டு படுகொலை செய்துள்ளார். இந்த கொலை சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபரான 28 வயதுடைய இளைஞர் அந்த பிரதேசத்தை விட்டு தப்பி ஓடியுள்ளார். அவரை கைது செய்ய போலீசார் தீவிரமான தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். சென்னையில் இடம்பெற்ற மோதலில் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பெண் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வந்த 18 வயதான ஜான்சி என்ற இளம்பெண் நேற்று முன்தினம் 30 சென்னையைச் சேர்ந்த பெண்ணுடன் கோயம்பேட்டில் உள்ள தனியார் கேளிக்கை விடுதிக்கு சென்றிருந்த போது ஏற்பட்ட தகராறில் குழு ஒன்றினால் காரை வேகமாக ஏற்றி கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக கோயம்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில், இந்த வழக்கில் தொடர்புடைய பாலகுரு, அவருடைய நண்பர் சுமன், சக்திவேல் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணுடன் இருந்த ஆண் நண்பர் ஒருவர் மோதல் தொடர்பு காணொலி ஒன்றில் பரபரப்பான தகவல்களை வெளியிட்டுள்ளார். அவர் தனது காணொளியில், நானும் எனது நண்பரும் வாரத்தில் 2 நாட்கள் கோயம்பேடு விடுதிக்கு செல்வது வழக்கம். அங்கு வேலை செய்யும் சிலர் எங்களுக்கு நண்பர்கள் என்பதால் சில நேரங்களில் இலவசமாக சென்று வருவோம். ஜோடியாக சென்றால் நுழைவு கட்டணம் இல்லை என்பதால் சம்பவத்தன்று ஆன்லைன் மூலம் 2 சக்கர வாகனத்தை பதிவு செய்து அங்கு வந்த ஜான்சி மற்றும் அவரது 17 வயது தோழி ஆகியோர் தங்களை உள்ளே அழைத்து செல்லும்படி கூறியதால் அவர்களை நுழைவு கட்டணமில்லாமல் அழைத்து சென்றோம். இதன்போது நடனமாடும் போது அங்கிருந்து சில இளைஞர்கள் இவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதால் தகராறு ஏற்பட்டு அனைவரையும் அங்கிருந்து பாதுகாவலர்கள் வெளியேற்றினர். இந்நிலையில் பெண்கள் இருவரும் குடிபோதையில் இருந்ததால் அவர்களை பாதுகாப்பாக அழைத்து செல்ல 2 சக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டோம். பெண்கள் இருவரும் நடுவில் அமர்ந்து கொண்டனர். அவர்களுக்கு பின்னால் எனது நண்பர் அமர்ந்து கொள்ள ஒரே வண்டியில் 4 பேர் பயணம் செய்தோம். இதன்போது மதுபான விடுதிக்குள் ஏற்கனவே தகராறு செய்த நபர்கள் மற்ற குழுவினர் சென்ற கார் மீது கல்லை வீசிவிட்டு தப்பிச் சென்று விட்டனர். இதனால் கோபமடைந்த நபர்கள் நாங்கள் தான் கல்லை எறிந்ததாக நினைத்து 7 பேர் கொண்ட கும்பல் கோபத்தில் நாங்கள் சென்ற 2 சக்கர வாகனம் மீது வேகமாக வந்து மோதினார்கள். முதல் முறை இடித்தபோது வாகனம் கீழே விழவில்லை. பின்னர் 2வதாக வேகமாக வந்து இடித்ததால் 4 பேரும் தூக்கி வீசப்பட்டதில் ஜான்சி அதே இடத்தில் உயிரிழந்து விட்டார் என தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தனது கைது மற்றும் தடுப்பு காவலை சவாலுக்குட்படுத்தி பிள்ளையான் என அழைக்கப்படும் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுர சந்திரகாந்தன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு மீதான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இவ்வழக்கு தொடர்பான வாய்மொழி சமர்ப்பணங்களின் விசாரணை நிறைவடைந்துள்ளது. வாத பிரதிவாதங்கள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பை பிறிதொரு திகதிக்கு ஒத்திவைத்துள்ளது.
சிவனேசதுரை சந்திரகாந்தன் கடந்த 8/4/2025 அன்று கொழும்பிலிருந்து வந்த குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கட்சியின் அலுவலகத்தில் வைத்து வெளிப்படுத்தப்படாத காரணங்களுடன் கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதன் ஊடாக தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி அவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பின் புறநகரான மீகொட பகுதியில் சிற்றுந்து ஒன்று அன்னதான வரிசையில் நின்றவர்களின் மேல் மோதியதில் 6 பேர் உயிரிழந்துள்ள கோர விபத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பின் புறநகரான மீகொட பகுதியில் நேற்று முன்தினம் இரவு 31 சிற்றுந்து ஒன்று அன்னதான வரிசையில் நின்றவர்களின் மேல் மோதியதில் 6 பேர் உயிரிழந்துடன் மேலும் 7 பேர் சிகிச்சைக்காக கோமகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தினை ஏற்படுத்திய பிறகு வாடகை கார் சாரதி வாகனத்தை நிறுத்தாமல் சென்ற நிலையில் விரைந்து செய்யப்பட்ட போலீசார் கொடகம சந்தையில் சாரதியை கைது செய்துள்ளனர். மேகொட சந்தையில் உள்ள தானசாலை வரிசையில் ஏற்பட்ட விபத்து தொடர்பாக சம்பந்தப்பட்ட வாடகை காரின் உரிமையாளருக்கு கோமகம நீதிவான் நீதிமன்றம் பயண தடை விதித்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பான விவரங்களை கோமகம நீதிவான் நீதிமன்றத்தில் தெரிவித்த பின்னர் மீகொட போலீஸ் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்து நடந்த நேரத்தில் வாகனத்தில் இருந்து தப்பியோடிய வாடகை காரின் உரிமையாளர் உட்பட 2 பேரை கைது செய்வதற்காக 3 போலீஸ் குழுக்கள் விசாரணையை தொடங்கியுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நிகழ்நிலையில் அதாவது ஆன்லைன் மூலம் தோன்றி சாட்சியமளிக்க யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மனித உரிமை ஆர்வலர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமலாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கில் இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 14 ஆண்டுகளுக்கு முன்னர் 2011 லலித் குமார் மற்றும் குகன் வீரராஜ் ஆகிய மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் காணாமல் போனவை தொடர்பான வழக்கில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்சவிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. கடந்த 2011 ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் திகதி யாழ்ப்பாணத்தில் வைத்து இந்த 2 ஆர்வலர்களும் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டனர். இது தொடர்பாக அவர்களது உறவினர்களால் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. இச்சம்பவம் நடந்த காலகட்டத்தில் பாதுகாப்பு செயலராக பணியாற்றிய கோட்டபாய ராஜபக்சவுக்கு இந்த விசாரணைக்காக நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கடந்த 2019 செப்டம்பர் 27 அன்று யாழ்ப்பாணம் நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்திருந்தது. முன்னதாக தான் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக கோட்டபாய ராஜபக்ச உச்ச நீதிமன்றத்தில் உறுதியளித்திருந்தார். பாதுகாப்பு காரணங்களை முன்வைத்து அவர் நேரில் முன்னிலையாக மறுத்தமையை தொடர்ந்து கொடுத்த அச்சுறுத்தல்கள் பற்றிய பிரமாண பத்திரத்தை சமர்ப்பிக்க நீதிமன்றம் காலக்கெடு விடுத்திருந்தது. அதன்படி இவ்வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கோட்டபாய ராஜபக்ச இணைய வழியில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி தமது சாட்சியத்தை பதிவு செய்வதற்கு யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த அனுமதியின் மூலம் நீண்ட காலமாக இழுபறியில் இருந்த இந்த முக்கிய காணாமல் ஆக்கல் வழக்கு விசாரணை அடுத்த கட்டத்துக்கு நகர வழிவகை செய்யப்பட்டுள்ளது. லெபனான் மீதான இஸ்ரேலின் மோசமான தாக்குதல் அமைதி ஒப்பந்தத்துக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதால் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கடும் அதிருப்தி அடைந்துள்ளார். இதையடுத்து அவர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சரமாரியாக திட்டியுள்ளார். நெதன்யாகுவுடான அந்த உரையாடலில் ட்ரம்ப் என்ன பேசினார் என்பது தொடர்பாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்க நலன்களுக்கு நீங்கள் ஆபத்தை விளைவிக்கிறீர்கள் என்று ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். பதட்டம் அதிகரித்தால் இஸ்ரேல் மேலும் தனிமைப்படுத்தப்படும் என்று எச்சரித்தார். அதன்பின் ஆபாசமான ட்ரம்ப் திட்டத் தொடங்கினார். நீ ஒரு பைத்தியக்காரன், நான் இல்லை என்றால் நீ சிறையில் இருந்திருப்பாய், நான் தான் உன்னை காப்பாற்றுகிறேன், இப்போது எல்லோரும் உன்னை வெறுக்கிறார்கள், இதன் காரணமாக எல்லோரும் இஸ்ரேலை வெறுக்கிறார்கள் என்று ட்ரம்ப் திட்டினார். ஒரு கட்டத்தில் நெதன்யாகுவுடன் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று ட்ரம்ப் கத்தினார். அப்போது ஹிஸ்புல்லா தான் போர் நிறுத்தத்தை மீறியதாக நெதன்யாகு தெரிவித்தார். ஆனால் லெபனானில் பொதுமக்கள் உயிரிழப்புகள் குறித்து ட்ரம்ப் கவலை தெரிவித்தார். ஹிஸ்புல்லா தளபதிகளை தனிப்பட்ட முறையில் குறிவைத்து கட்டிடங்களை அளிக்கும் இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நெதன்யாகுவுடான உரையாடலுக்கு பிறகு இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான பதட்டம் தணியும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதையடுத்து லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகளை தாக்கும் திட்டங்களிலிருந்து இஸ்ரேல் பின்வாங்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆனால் நெதன்யாகு கூறும்போது ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நிறுத்திவிட்டால்
பெய்ரூட்டில் உள்ள அந்த இயக்கத்தின் இலக்குகள் மீதான இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும். எங்களின் இந்த நிலைப்பாடு மாறவில்லை. அதேவேளையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை திட்டமிட்டபடி தொடர்ந்து செய்யப்படும் என்றார். இத்துடன் தமிழ் நியூஸ் கோணரின் செய்திகள் யாவும் நிறைவு பெற்றன. இதுபோன்ற தொடர்ச்சியான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது தமிழ் நியூஸ் கோனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.